நான் தான் உங்கள் ரெயின்போ ஹைலைன் எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நான் இனிமேல் தாங்க ஆரம்பிக்க போகிறேன். நாளைக்கு தான் போகி பண்டிகை. இன்றைக்கு தான் நான் எல்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சு. இப்போ வந்து க்ளீனிங் வேலை தான் ஆரம்பிக்க போகிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறதுன்னு தெரில. ஆனால் எதை தொட்டாலும் பயமாக இருக்குது. தீபாவளிக்கு தான் க்ளீன் பண்ணோம். இருந்தாலும் இந்த டஸ்ட்டெல்லாம் எப்படி வருதுன்னே தெரியாது. இவ்வளோ இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ரூம்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு தெரில. எப்படி ஆரம்பித்தாலும் ஒரு நாள் ஆகிடும். ஒரு ரூமுக்கே ஒரு நாள் ஆகிடும். கிச்சனெல்லாம் நான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ரூம் எப்படி வியூ என்று காட்டுறேன். பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம். ஓகே, இந்த ரூம் தான் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கிச்சனெல்லாம் எப்படின்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். என்னோடய ரூமே க்ளீனாக தான் இருக்கும். இது அப்பா பிள்ளை ரூம். அவங்க தான் இவ்வளோ குப்பையாக இருக்கும். அப்புறம் வந்து குடோன் மாதிரி இதுக்குள்ள தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்கோம். இந்த ஒரு குடோனா, இந்த ஒரு செல்ஃபு, இது மேலே தான் எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறது வேலை. இதோ பாருங்கள், இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த செல்ஃபும். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் கீழே இறக்க போகிறேன். என் பையனை கூப்பிட்டு பிடிக்க சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நான் கீழே இறக்குறேன். என் தம்பியை மேலே விட்டேன்னா எனக்கு ரெட்டை வேலை காட்டிடுவார். அதனால் நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு போட்டு நானே கிடங்கடாண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஒன்றுமே வெயிட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்ன இருக்குதோ தெரில. இந்த பாயை வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எங்கே அன்றைக்கி கெஸ்ட்டு வந்தப்போ கூட பாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே தான் இருக்குது. இப்படி தான் ரொம்ப பொருள் மேலே தான் கிடக்குது போல். சரின்னு போட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு இருக்கும்போது தான் வச்சாச்சு. தம்பியும் கடகடாண்டு அம்மா நானே துடைப்பனால தட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் வேறு ஒன்றான்னு சொல்லிவிட்டு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இறக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ பொருள் நாங்கள் மேலேருந்து கீழே இறக்கியிருக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாம் தேவையில்லாத ஆணி தான். இதை போடாத ட்ரெஸ்ஸு, அளவில்லாத ட்ரெஸ்ஸு, யாருக்காச்சும் கொடுக்கல, அந்த வாங்க வருவாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கடைசியில் சேர்த்துட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஐஸ் பேக்கு. இது எனக்கு மெமரபிளானது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து சாக்லேட்டு கொடுத்து விடும்போது இதுக்குள்ளே வச்சு கொடுத்து விட்டா. பட் இது வந்து இதுக்குள்ளே சாக்லேட் வச்சா மெல்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஐஸ் பேக்கு நல்லா இருக்கும். சாக்லேட் அந்த பாக்ஸில் தான் கொடுத்து விட்டான். சூப்பராக இருக்கும். சரி, அதையும் எடுத்து அப்பாடா இது கிடச்சிச்சாண்டு அதையும் எடுத்து வச்சுட்டு, இது வந்து என் தம்பியோட பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே மெழுகுவத்தி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, தேவையான இதெல்லாம் தேவையில்லாதது, இது மட்டும்தான் தேவையானது. இவ்வளவு தேவையில்லாதது. அப்பா லோகேஷ் கேட்டார், என்னம்மா இவ்வளோ குப்பையும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு. அப்போ இந்த பாப்பாவோட பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, இப்போ ஒரு செல்ஃபுக்கு தான் ஒரே சைடு தான் ஏற்றணும்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஏற்றியாச்சு. அதுக்குள்ளேயே இடம் இருக்குது. நம்ம இவ்வளவு க்ளீன் பண்ணியும் அதுக்குள்ளே தான் அடங்குது. சரி, இப்படி இப்போ திருப்ப சின்ன செல்ஃபில் இருக்கிற எல்லாம் எடுத்து இறக்கி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து பையனோட புக்ஸுவல், ஃபஸ்ட் இயர் புக்ஸுவல், பென்சிலுவல், பேனுவல், கலர் பென்சிலுவல், அதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுக்கிற. அப்பப்போ வாங்கி இல்லையேன்னு வாங்குறது. கடைசியில் பார்த்தா அவ்வளோ இருக்குது. என் பையனே, அம்மா இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சம்மா, இங்கே தான் இருக்குதா என்று தேடி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இதோட வந்து பாப்பா வந்து சேர்ந்துட்டாங்க. ஐயாண்டு அவங்களுக்கு ஒரே ஜாலி. அவங்களுக்கு பிடிச்ச எல்லாம் கலர் பென்சில் எல்லாம் இருந்ததால் அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. சரி, சந்தோஷம், ஏதோ பிரித்து வச்சா சரிண்டி போட்டு பிரித்து எல்லாம் ஓரம் கட்டியாச்சு. தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரூம் அப்படியே பலன்னு இருக்குது. சூப்பராக இருக்கா? இந்த செல்ஃபில் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த மூலையில் இருக்கிற செல்ஃபில் கொண்டே போட்டாச்சு. அதுலேயே கேப் இருக்குது, இன்னும் கூட வச்சுக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோத்துக்கு எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. அப்பாடா முடியலங்க. இந்த போகி என்னையும் சேர்த்து போட்டுருவாங்க போல். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி போகி.